திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் சரித்திரத்தில் மறக்கவே கூடாது. ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவோ விமர்சனங்கள் பண்ணியிருப்போம், எவ்வளவோ திரைப்படங்கள் பார்த்துருப்போம். பார்த்த நேரத்திலேயே அடுத்த நொடியே அதை பற்றி பேசி மக்களுக்காக பகிரணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை காலில் நான் நின்னேன். அண்ணன் உடனே சரி ஓகே என்னதான் உனக்கு டவுட்டுன்னு கேட்டார். அதனால் வந்துருக்கேன். வணக்கம் உமாவதனே. வணக்கம். நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் போட்டிங்க. நான் ரிலீஸ்க்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாரு படத்தை காலையிலே. சமுதாய பொறுப்பு எல்லாரும் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வர்றதை பற்றி யோசிக்கிறாங்க. இன்றைக்கே ஆட்சி மாற்றத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்தை மக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அந்த கந்தன் மலை அப்படிங்கிற படம். எச் ராஜா இப்படி ஒரு நடிகரா, அவருக்குள்ளே இருக்கிற திறமையை ஒழிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்னென்னா, ரஜினிகாந்த் 40 வருஷத்தில் சொல்ல முடியாத 4 வசனத்தில் சொல்லியிருக்காரு எச் ராஜா. ஏன்னா அது யாரும் சொல்ல முடியாது அந்த வசனத்தை. கமல்டே கொடுத்தீங்கன்னா கூட பேப்பரை கிழிச்சு போட்டு போயிடுவாப்புல. அந்த மாதிரியான டைலாக்கு. 2வது கதை ஸ்க்ரீன் பிளே வந்து பின்னி எடுத்துட்டாங்க. அது ஒரு பக்கம். நடிப்பு புழிஞ்சிட்டார். யார் இப்போ அதை தான் இப்போ ஒருத்தர் கூட கேட்டார் என்கிட்ட, சிவாஜி மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு. சிவாஜி இல்லை, அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, சிவாஜி மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிவாஜி அவர்கள் மறைந்ததுக்கு முன்னாடி பாடி போயிருக்கும்ல, டெட் பாடி, அதை பார்த்து அந்த சிவாஜியை பார்த்துருப்பாங்க. அவரை பண்ணியிருக்காரு அப்படி ஒரு டெட் பாடியாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியானதான் எச் ராஜா. எச் ராஜாவை ஒரு எப்படின்னா, அந்த இதில் இருக்குது பாருங்கள், வசூல் ராஜா MBBSல ஒரு கேரக்டர் வருமே, வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே திரிவாங்க. இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு தலையை ஆட்டியிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி கொண்டு உட்கார வச்சுருக்காங்க, சோத்தை போட்டு நடுவில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு பஞ்சாயத்து சீன் இருக்குது அதில். அது வந்து டேர்னிங் நிறையா சீன் இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த பஞ்சாயத்து சீனில் பார்த்தோன்னா எவனோ 2 பேர் மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க, இவங்க இப்படி பார்த்துட்டே இருப்பார். அந்த சீன் ஒரு ஹைலைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வெட்டுவார். இந்த முருங்கை செடியெலாம் அந்த வயரை போய் டச் பண்ண லைட்டாக சீச்சி விடுவாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வெட்டுவார். ஓ, அவனை முன்னாடி வெட்டுவார், முதுகில் ரத்தம் வரும். ஏற்கனவே ரத்தத்தை தடவி வச்சுருப்பாங்க போல. தடவி வச்சு ஃப்ரேமில் வந்து காட்டணும், கொல்ற எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக அவரே வச்சுருக்காங்க. இவரே வச்சுருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சாரா முதுகில் ரத்தத்தை கலரை தடவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் ஒரு அரசியல் பிரமுகரை பற்றி பேசுகிறேன்னு நினைப்பாங்க. திரைப்படத்துக்கு அவர் வந்துட்டார், நான் ஒரு திரைப்பட கதாநாயகன், புதுமுக நாயகனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அதுதான் நான் அரசியலை பற்றி. ஆமாம். ஸோ அவருடைய நடிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு தூணாக இருக்கக்கூடியது எச் ராஜாவுக்கு துணையாக நிற்கிறது வேலூர் இப்ராஹிம்னு ஒரு கேரக்டர். அவர் வந்து 2ஆம் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து தர்மத்துக்காக இவரோட சேர்ந்து போராடுறார். அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் மத ஒற்றுமைன்ற பேரில் இவரோட அவர் இணைந்து பணியாற்றுறவர் தான் அரசியலில். இப்போ கூட்டிருக்காரு, உங்களுக்கு 4 சீன் இருக்கு வாங்க அப்படின்னு. புரியுதான்? இவரும் போயிருக்காரு, இவருக்கு ஒரு ஃபைட் இருக்குது, அதே மாதிரி அவருக்கு ஒரு ஃபைட் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் மனுஷனே கிடையாதுன்ற மாதிரி தான் தெரியுது ஃபுல்லாக. ஏன்னா இவங்கெல்லாம் தெய்வங்கள். மனுஷனே கிடையாதுன்னொடனே எனக்கு ரொம்ப மோசம். இவெல்லாம் ஒரு மனுஷனான்ற அப்படின்னு நினைக்கிறேன். இவர்களெல்லாம் மனிதர்களே இல்லை, அதையும் தாண்டி புனிதமானவர்கள் எல்லாருமே. நடித்தவர்கள், எடுத்தவர்கள், கேமராமேனை விட்டுலாம் பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது. எந்த படமாக இருந்தாலும் எடிட்டர் கேமராமேனுக்கெல்லாம் தெரியாது. அதை இயக்கிய இயக்குனர், அதை எழுதின வசனகர்த்தாலாம் பின்னியது. அதாவது இவங்க அரிப்பை ஒரே படத்தில் சொரிஞ்சிடணும்னு பார்த்துக்கங்க. பட சொறி சரங்கிறது தான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சொரிஞ்சு புண்ணாக்கி இருக்காங்க எல்லாத்து மேலேயும். அது இப்போ என்னென்னா, சில பேப்பர்லாம் போட்டுப்பாங்க, வெறிநாய்க்கு அடுத்ததில் 25 பேர் காயம். எப்படா 25 பேர் அந்த நாய் கடிச்சுன்னா, திடீர்னு தெருவில் மெண்டலாகி போகிறவரப்புறம் கடிச்சுப்போம். ஸ்கூலுக்கு வர்றவன், வேலைக்கு போகிறவனாக இருக்கும், ஆஃபீஸராக இருக்கும், எல்லாத்தையும் விழுந்து பிடுங்கி விட்டுரும், ஆஸ்பத்திரியே நிறைஞ்சு போயிடும். அப்புறம் அந்த நாயை அடித்து கொள்வாங்க, அது வேறு. அந்த மாதிரி அது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நான் யாரையும் அப்படி சொல்லலை. இந்த திரைப்படத்தை அதை சொன்னாவே எனக்கு அதிகமாக வந்தது, ஜிம்மி கடி அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜிம்மியை கடிச்சிருக்கு, இதுலேயும் புகுந்து கடிச்சதில் இந்த ஜிம்மி எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கு. போகிறவன் கனிமொழி வரையும் கடிச்சு வச்சிருக்கு.
தேன்மொழின்னு ஒரு பேரை வச்சு இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, யாரெல்லாம் இவங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் இவங்களை வந்து தூங்க விடாமல் பண்ணுறாங்களோ, எதெல்லாம் இவர்கள் வந்து திருமாவளவனை பிடிச்சிருந்துருக்காங்க, கனிமொழி, அது இது என்னென்னமோ எல்லாத்தையும் காதல்றாங்க, ஒருத்தன் கள்ள காதல்றான். அதில் என்னன்னா இந்த லூசு பயலுக வந்து வசனம் எழுதுகிறவர் யாரும் தெரில, அவர் வந்து இந்த படத்துக்கு டைலாக்னு எழுதியிருப்பாங்க போல். எச்ராஜாவே தாக்கி பல வசனங்களை வச்சு விட்ருக்காங்க பஞ்சாயத்தில். அதுவும் தெரியாமல் போதே அவங்க பூரா உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் கேட்குறான், கரெக்டான கேள்வி, அது கட்டு, அதுக்கு பதிலே இல்லை. அந்த பஞ்சாயத்தில் ஒருத்தன் கேட்குறான், முருகன் வந்து காதல் திருமணம் தானே பண்ணார். உடனே இவர் சொல்கிறார், முருகன் காதல் திருமணம் செஞ்சு 2 பேரும் வாழ்ந்தார். இவர் வந்து உட்காந்து பார்த்தார் விளக்கு பிடிச்சி. முருகன் காதலிச்சு வாழ்ந்தாராம். எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க எதை வச்சு இவங்க பின்னாடி போகிறாங்க, என்னடா அது பேசி ஏதாவது லாஜிக்காக சொன்னால் போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா இன்னொரு டைலாக் போட்டிருக்காங்க. எப்படின்னா முருகன் இவங்களை காப்பாற்றல, முருகன் கடவுள் கிடையாது, முருகன் எச்ராஜாவை காப்பாற்றலை, எச்ராஜா முருகனை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் எடுத்திருக்காரு. அப்போ முருகன் பெருசா எச்ராஜா பெருசா? இப்போ எச்ராஜாவுக்கு வந்து பூஜை போட்டுற வேண்டி தான், புரியுதா? அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி தேங்காயை உடைச்சி இழுத்து கொண்டு போய் மலையில் உட்கார வச்சு, ஏன்னா அபிஷேகம், பாலாபிஷேகம், நெய்யாபிஷேகம் எல்லாத்தையும் தலையில் கொட்டி மலையில் வந்து தீபத்தை ஏற்றிட வேண்டியது மொத்தமாக. சரி, இப்படி தான் பண்ணு. ஏன்னா கடவுளை காப்பாற்றுவதற்கு எச்ராஜா அவர் எடுத்திருக்காரு, புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் அதுதான் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. முருகன் எல்லாத்தையும் காப்பாற்றார். ஆமாம். ஒரு மீம்ஸ் போட்டாங்க. என்ன போட்டாங்க அப்படின்னா, இங்கே போய் திருப்பதியில் போய் அம்பானி சாமி கும்பிடும்போது அதை ஃபோட்டோ போட்டாங்க. இது இந்த மாதிரி எலுமலையானே வெங்கடேஸ்வரா, உனக்கு எதாவது குறை இருந்தால் என்கிட்ட சொல்லு, உனக்கு எதாவது தேவை இருந்தால் சொல்லு, பணம் தேவையா எதாக இருந்தால் என்கிட்ட சொல்லு, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எதாக இருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு செஞ்சு தரேன்ற மாதிரி. புரியுதா அவனுக்கு? ரிவர்ஸில் இவன் போய் சாமி கூட போனான்னா உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லி அந்த இறைவனுக்கு என்ன வேணுன்றதை நிறைவேற்றுறதுக்கு போன மாதிரி மீம்ஸ்லாம். அந்த மாதிரி இப்போ எச்ராஜா பண்ணுற போராட்டம் வந்து முருகனை காப்பாற்றுறது, முருகன் எச்ராஜா காப்பாற்றுறது கிடையாது. இல்லை, காலங்கள் மாறிட்டு இருக்குல்லண்ணே, ஒரே மாதிரியே சாமி கும்பிட முடியாதுல்ல. அதனால அந்த அடிப்படை தத்துவமே என்ன அப்படின்னா, ஒரு இது சொல்லுவாங்க, மனிதன் மன்னனுக்கு கட்டுப்பட்டவன், மன்னன் கடவுளுக்கு கட்டுப்பட்டவன், கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது. ஐயோ, இதுதான் தத்துவமே. பேசிக்கு தான் இதுதான், பேசிக்கு இதுதான். அவங்க தான் பெரிய ஆள். ஆமாம், அவர்கள் வந்து மந்திரத்தை வச்சு கடவுளை கட்டுப்படுத்தி, அந்த கடவுள் பேரால் வந்து யாரை, மன்னனை கட்டுப்படுத்தி, மன்னை வந்து மக்களை கட்டுப்படுத்துவோம். புரியுதாப்ப? அப்போ யார் டாப்பு? அவங்க தான். அந்த ஸ்டைலில் தான் இது இருக்கும் வசனம். சூப்பர். புரியுதா அவங்களுக்கு? அந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் பூரா இருக்கும். அதில் இன்னொன்று இந்த காமெடி கூத்து என்ன பண்ணிக்கான்னா, எங்கள் அண்ணன் எச்ராஜா ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க. யார் எழுதி, மனசாட்சி இருக்கவே அந்த டைலாக் ரைட்டர் எழுதி கொடுப்பான்னு. கலைத்துறைக்கு என்றைக்கு நான் ஆதரவாக இருப்பேன், அந்த கலைத்துறையை காப்பாற்றுறதுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். யார் காப்பாற்றுறா கலைத்துறையை? எச்ராஜா. இதெல்லாம் வந்து அந்த பேனாவை உடைச்சி போட வேணாம், டைலாக் எழுது. காசுக்காக எப்படி எழுதுறது? ஆனால் கலைத்துறைக்கு எச்ராஜாக்கு என்ன சம்பந்தம்? இப்போ கலைத்துறையில் தானே இருக்கார் இப்போ. அதுதான் இவர் காப்பாற்றுறாத என்னைக்கு துணை நிற்பாங்க. டைலாக்கே இருக்கு பாருங்க என்கிட்ட. இல்லை அவர் இப்போ காப்பாற்றிருக்காரு, நான் உறுதுணையாக இருப்பேன்ற. அதான் இப்போ காப்பாற்றிருக்காரு. இப்போ விஜய் எதுக்குமே 40 பேர் செத்தது கூட மடங்காத விஜய் ஒரு மருந்து பாட்டில் வாங்கிட்டு சொல்லியிருக்காப்புல, புஷியானது. நல்ல வேலையாக நம்மலாம் வெளில வந்துட்டோம்யா அப்படின்னு சொல்லி மருந்து பாட்டில் இருமல் மருந்து, பேசி இருமல் வர மாட்டேங்களா, அந்த மருந்து வாங்கி வச்சுட்டு பார்த்துருக்காரு. இதெல்லாம் நம்ம செஞ்ச பாவமாக என்னன்னு தெரில அப்படின்னு விஜய் அதிர்ச்சியாக இருக்காப்புல எச்ராஜா. அவருக்கு பெரிய போட்டியாக இருக்குமே அது. இல்லை, அவர் போட்டியை விட்டு போயிட்டார். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் என்ன, அந்த இப்போ நீங்கள் வந்து திரை விமர்சனம் பண்ணுங்கள், நீங்கள் எப்போவுமே அரசியல் விமர்சனத்துக்குள்ளே வராதிங்க. இதில் காட்சிகளை பற்றி நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். சரி, ஒரு ஜீப் பெயிண்ட் அடிக்காத ஜீப்பு செட்டில் நின்றுருக்கு, வாடகை கேட்டிருக்காங்க, வண்டி ஓடாதுன்றிருக்காங்க. ஓடாதுங்க, வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கும்போது, இல்லையே அவர் வந்து இறங்கணுமே, ஓடினதான ஆட்டோ இன்ஜினை தூக்கி அதில் மாட்டி, எதில், ஜீப்பில் மாட்டி ஓட்டிகிட்டு வர்றார் யார், எச்ராஜா. ஓட்டிகிட்டு வந்து இறங்குறாரு.
இறங்கினோடனே கேமரா மார்க் பண்ணுவாங்கல்ல, வண்டி வந்து இங்கே நிற்கணும், கேமரா இங்கே இருக்குது, காலை வச்சு இறங்கணும்னு. இவர் நச்சுன்னு கேமரா மீச்சிவிட்டார் கீழே வச்சு. அதனால் ஷூட்டிங் தடைப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரியாணி, அந்த பிரியாணி ஊசி போகிறதுக்குள்ளே ஷார்ட் எடுத்துடணும். எப்படி எடுக்கிறது? 11 மணிக்கு பாய் பிரியாணி போட்டுருவான். நான் போய் வாங்கிட்டு வந்துருக்காங்க மாட்டுக்கறி பிரியாணி. வாங்கிட்டு வந்து ஷார்ட் வைக்கிறதுக்கு 2 மணி, நசத்து போயிடும். புரியுதா? அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், வாய் வச்சிருக்கான், என்ன நாடுது அப்படின்னா அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. உனக்கு என்ன பிரியாணி சாப்பிட்ற சீனுக்கு நீ நடிக்கிறியா, நாறுது வாருதுன்ற. அது அப்புறம் தான் அசிஸ்டன்ட் நேற்று வாங்கினதுண்ணே பாக்கி இருந்தது, நேற்று வச்ச ஷார்ட்டு மீதி இருந்தது, சரி அப்போ வேலூர் இப்ராஹிம் கொடுத்துருங்கன்றிருக்காங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அவர் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்லாம் இப்போ நடந்திருக்கேன். இங்கே வந்து அந்த மேக்கிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் மேக்கிங் வீடியோ ரைட்ஸ் கேட்கலான்னு பார்க்குறேன். மேக்கிங் வீடியோ ரைட்ஸ் தானே? ஆமாம், நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, அதாவது இந்த சட்டேரிக்கல், இப்போது பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறது காலகாலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலத்தில் வந்து ஷோ அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து பயங்கரமாக போச்சு, எல்லோரும் பயங்கரம் விரும்பினாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி டெலிவிஷன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆங்கர்ஸு அதுக்கான சில ஸ்பெஷல் பர்சன்ஸ்லாம் அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு இந்த கோபி சுதாகர் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படி சைலண்ட்டாக அடிபட்டு அடிக்கிறது அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு போட்டி ஆகிடு வரும். இல்லை, இவர் ஹீரோ தான், ஹீரோ மெட்டீரியலில் இவர் இப்படி அங்கே போய். கோபி சுதாகர்னா ஹீரோனா அவங்க யூடியூப்பில் தானே இருக்காங்க இல்லையா, படம் நடிக்கிறான், அவங்க படம் நடிக்க போகிறாங்க, இவர் நடித்து இப்போ இனிமேல் வந்து. ஆமாம், அப்போ இவங்களுக்கு தான் அவங்க போட்டியாக வருவாங்க, எச்ராஜாவுக்கு தான் அவங்க போட்டியாக. ஓ, அது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ எச்ராஜாவை இப்போ இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விஜய் டிவியில். அடுத்த இது வந்து தொங்கி போச்சு, எது பிக் பாஸ் அவுட்டு, யாருமே பார்க்கறது இல்லை. இப்போ அடுத்த பிக் பாஸில் எச்ராஜாவை கொண்டு வரலாமான்னு யோசிச்சு, த மோஸ்ட் சீனியர் பர்சன் இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எச்ராஜாவையும் இப்போ வேலூர் இப்ராஹிமையும் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க அடுத்த பிக் பாஸில். வேறு லெவலில் இருக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே கூட ஒயில்டு கார்டாக ஏதோ ஒன்று இருக்கே, ஆமாம், அதில் கூட இறக்கலாம். இப்போ எச்ராஜா உள்ள வாய்ப்பு இருக்குது. எச்ராஜாவே வேலூர் இப்ராஹிம் சேர்த்து இறக்கணும், அப்போ தான் மத நல்லிணக்கத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு பண்ணணும். அது மாதிரி எச்ராஜாவோட நடிப்பு வந்து டைலாக் பேசுகிற விதம் நீங்கள் பார்த்தீங்களா படம்? பார்த்தேண்ணே. அதாவது என்னென்னா, உத்தமபுத்திரனில் வந்து சிவாஜி சார் நடித்தப்போ கமல் சார் ஒரு தடவை சொல்கிறார், ஆக்சுவலாக என்னென்னா அந்த பாடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கால் மட்டும் நடக்கும், ஒரு வாக் ஒன்று பண்ணுவாப்புல, அதை வந்து ரஜினி சார் அப்படியே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா ரஜினி சார் அதே மாதிரி அந்த பாடி ஸ்ட்ரைட்டாக நடப்பார். அது மாதிரி வந்து என்னென்னா எந்த விதமான அசைவும் இல்லாமல், சார் இந்த ஷாட் உட்காந்து அப்படின்னா உட்காந்துட்டார், தலை கூட வேகமாக அசைக்காதீங்க, அவ்வளோதான். நாங்கள் டப்பிங் நீங்கள் பார்த்து டப்பிங் நாங்கள் பார்த்துருவோம், நல்லா பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. பஞ்சாயத்து பண்ணுறாரு, அருவாள் எடுத்து வெட்டுறாரு, ஜீப்பில் வேகமாக இறங்குறாரு, பல்வேறு. இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்த 40 வருஷத்தில் பண்ண எல்லா பாஷாவில் பண்ணது, முரட்டு காலையில் பண்ணது, நல்ல வேளை காலையை அடக்கலை, இறக்கி விட்டுருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கு.